ஹாய் வணக்கம். நாங்க மிஸ்ஸஸ் ஹீமா ஜெயக்குமா பேசுறேன். வெல்கம் டு மை ஏசிஏ ஃபவுண்டேஷன் பிளாட்ஃபார்ம். எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா ரொம்ப சேஃப்டியா நீங்க கிராக்கர்ஸ் வெடிங்க. அதே மாதிரி குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பெரியவங்க யாராவது கூட இருந்துக்கோங்க பக்கத்துல. ஓகேவா? எல்லாமே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம லார்ட் சிவா நம்மளுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இன்னைக்கு லார்ட் சிவா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களை யாருமே காயப்படுத்த முடியாதுங்க. உங்களை யாராவது காயப்படுத்தணும்னு நினைச்சாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு விதமான கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்களால எதுவுமே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா லார்ட் சிவா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்கபலமாகவும் அவ்வளோ பாதுகாப்பாகவும் உங்க பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட பிளஸிங்ஸ் எப்பவுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. சில யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது சரி இப்படிதான் இருக்கும் லைஃப் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் அந்த ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்க அந்த யதார்த்தத்தை நீங்க புரிஞ்சு நடந்துக்கோங்க. லார்ட் சிவா உங்க கூட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்காங்க. நீங்க கஷ்டப்பட்டது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாக போகுது. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கான சக்சஸ் இட்ஸ் வெயிட்டிங். சக்சஸ் இஸ் கோயிங் டு கம். நீங்க ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களா? இந்த ஜாப் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எஸ், அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்க போகுது. இல்லை என்னோட பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணணும், என் பையனுக்கு மேரேஜ் பண்ணணும், எனக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகணும்னு சொல்லி யாராவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், that is going to happen. So கஷ்டம் அப்படின்றது சரியாகி that is ஒரு சக்சஸ் வரப்போகுது. ஓகே. ஸோ இதான் இன்னைக்கு லார்ட் சிவாவோட மெசேஜ். அவங்க எப்பவுமே உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா உங்க கூடையே தான் இருந்துகிட்டே இருக்காங்க. லார்ட் சிவாவை நம்புங்க. ஓகே. ஓம் நம சிவாயா. ஓகே. எதுவும் என்னுடையதல்ல, எல்லாம் ஈசனே. ஓகே. ஸோ இன்னைக்கு எல்லாரும் தீபாவளியை ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சேஃபாகவும் செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ.